ஹாய் நண்பர்களே, நேற்று வலைதளத்தில் ஒரு வீடியோ பரவலாக பரவச்சு. அந்த வீடியோடைய நியூஸ் தான் இப்போ எல்லா நியூஸ் பேப்பர்லையும் சரளமாக வந்துட்டுருக்கு. என்ன நியூஸ்னு பார்ப்போமா? பள்ளியிலும் தீண்டாமை அறிவுரை. பள்ளியிலும் தீண்டாமையா? அறிவுரை செல்ல வேண்டிய ஆசிரியர்களை பிற்போக்குத்தனமாக செயல்படலாமா பார்ப்போம். இந்நிலையில் முழு ஆண்டு தேர்வு நடைபெற்று வருவதால் பள்ளிக்கு சென்ற மாணவியை தீட்டாக கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே உள்ள செங்குட்டைப்பாளைய கிராமத்தில் செயல்பட்டு வரும் சுவாமி சிப்பவனந்தா மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வரும் பட்டியலின மாணவி பூப்படைந்துள்ளார். இந்த நிலையில் முழு ஆண்டு தேர்வு நடைபெற்று வருவதால் பள்ளிக்கு சென்ற மாணவியை தீட்டாக கருதி படியில் தனியாக அமர வைத்து ஏப்ரல் 4 மற்றும் ஏப்ரல் 7ஆம் தேதி அறிவியல் தேர்வு மற்றும் ஏப்ரல் 9ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வுகளை பள்ளி நிர்வாகம் இருந்து வைத்துள்ளனர். இதனை கண்டு தனது தாய் பதறி துடித்து கேள்வி எழுப்பியுள்ளார். இங்கு அப்படிதான் நடக்கும், நீங்கள் வேண்டுமென்றால் வேறு பள்ளியில் சேர்த்து கொள்ளுங்கள் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்கள் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளரும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாத்தாவுமான தம்பு அவர்கள் கொடுத்த பேட்டியில், கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுகா வடலூர் பஞ்சாயத்து செங்கோட்டைப்பாளையம் சுவாமி சித்தவனந்தா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் செங்கோட்டு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் தனது பேத்தி குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். அவர் பூப்படைந்த நிலையில் முழு ஆண்டு தேர்வு நடைபெற்று வருவதால் எனது பேத்தியை முழு ஆண்டு தேர்வுக்கு அனுப்பினோம். அங்கிருந்து ஆசிரியர்கள் தனது பேத்தியை பள்ளியின் உள்ளே அனுமதிக்காமல் வாசற்படியில் அமர வைத்து தேர்வு எழுத வைத்துள்ளனர். இது எங்களுக்கு மிகவும் மன வேதனையை ஏற்படுத்துகிறது. இது சம்பந்தமாக பொள்ளாச்சி ஆட்சியர் அவர்களிடம் மனு கொடுக்க வந்துள்ளார். மேற்கண்ட பள்ளி நிர்வாகத்தின் மீது மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பாருங்கள், காலங்கள் இப்படி போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட தீண்டாமை எப்படி தலைதூக்கி ஆடுதுன்னு பாருங்கள். என்னுடைய மக்கள் கருத்து என்ன? இந்த செய்தியை முழுமையாக வலைத்தளங்களில் அதிகமாக பார்க்கலாம். அது சம்பந்தமான வீடியோ வலைத்தளங்கள் அதிகமாக பரவிட்டுருக்கு. ஓகே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.